மதுரையில் சம்மர் கிளாஸ் சென்ற 4 வயது மழலை தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கோடைக்காலம் தொடங்கிவிட்டது என்றாலே குழந்தைகளை வீட்டில் வைத்து சமாளிக்க முடியாது என்று எண்ணும் பெற்றோர் சம்மர் கிளாஸ்களில் சேர்த்து விடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். தங்களால் குழந்தைகளை 24 மணி நேரமும் சமாளிக்க முடியாது என்பதால் சம்மர் கிளாஸ்களுக்கு அவர்கள் அனுப்பப்படுவதால் சம்மர் கிளாஸ் நடத்தும் பள்ளிகளும் கல்லாக்கட்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த சம்மர் கிளாஸ்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வசதிகள் எப்படி உள்ளன? குழந்தைகளை கவனித்துக் கொள்ள போதுமான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா என எந்தவிதமான கேள்விகளும் பெற்றோர்கள் மத்தியில் எழுவதில்லை என்றே சொல்ல வேண்டும். அப்படி எழாமல் இருந்ததன் விளைவாகவே தற்போது ஒரு மழலையின் உயிர் பறிபோயிருக்கிறது. மதுரை KK நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஸ்ரீ மழலையர் பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்த மழலையர் பள்ளியை திவ்யா என்பவர் நடத்தி வரும் நிலையில் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் 4 ஆசிரியர்கள் உள்ளனர். மதுரை மாநகரில் உள்ள பல்வேறு பள்ளியில் பயிலக்கூடிய பள்ளி மழலையர்கள் இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்பில் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மதுரை உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அமுதன் என்பவரது 4 வயது மகள் ஆருத்ரா ஸ்ரீ இளர் மழலையர் பள்ளியில் தனது நண்பர்களுடன் பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது பள்ளி வளாகத்தில் சுமார் 12 அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டிக்குள் எதிர்பாராத விதமாக உள்ளே விழுந்துள்ளார். இதை கண்ட மற்ற குழந்தைகள் உடனடியாக மழலையர் பள்ளி ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவிக்க உடனடியாக அங்கு ஓடி வந்த ஆசிரியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் அரை மணி நேரம் போராடி தொட்டிக்குள் கிடந்த சிறுமியை மீட்டு பள்ளி அருகே 100 மீட்டர் தொலைவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து மீட்கப்பட்ட சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் குழந்தை அதிகளவு தண்ணீர் குடித்ததால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தாளாளர் திவ்யா மற்றும் மழலையர் பள்ளி ஆசிரியர்கள் 4 பேர் உட்பட 5 பேரை அண்ணாநகர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்காமல் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து குழந்தையை இழந்து மனம் உடைந்து போன ஆருத்ராவின் தந்தை கூறியிருக்கிறார். ஸ்கூல்ல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டில பாப்பா விழுந்துருக்கு. தண்ணி தொட்டில விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் இங்கேயே கொண்டு வந்துருக்காங்க. 19 கிட்ட இங்க விழுந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்துதான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்காங்க. என்ன ஸ்கூல்ல இது பண்ணாங்க, என்ன நடந்தது, என்ன இனிமேதான் அது என்னங்கிறது தெரியும். சரிங்களா? அவ்வளவுதான். இது இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே இப்ப தெரிஞ்சு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்குமே குழந்தை இறந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்காங்க. சார் நார்மல் பாப்பா தானே சார்? நார்மல் பாப்பா தான். குழந்தை நார்மல் பாப்பா தான். குழந்தை நார்மல் பாப்பா தான். அழகு பெற்ற பாப்பா தான். நான் பெற்ற பாப்பா தான். இந்நிலையில் முறையான அனுமதியுடன் மழலையர் பள்ளி இயங்கியதா என்பது குறித்தும் முறையான பாதுகாப்பு வசதிகளுடன் பள்ளி இயக்கப்பட்டதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசரும் சிஇஓவும் வந்திருக்காங்க. வயலேஷன் கன்ஃபார்ம் ஆனதுனால கிண்டர்கார்டன் சீல் வைக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் மேனேஜ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அது இனி விசாரணை போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இன்வால்வ்டுன்னு தெரியுதோ அவங்க மேல நடவடிக்கை. இந்நிலையில் பள்ளியின் உரிமமானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி தாளாளர் திவ்யா ராஜேஷ், உதவியாளர் வைரமணி ஆகியோர் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மழலையர் பள்ளியில் கோடைக்கால பயிற்சியின் போது 12 அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டிக்குள் ஆருத்ரா என்ற 4 வயது குழந்தை விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.